பார்த்து வருகிறோம். வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதித்த விவகாரம் தொடர்பாக தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தற்போது ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று அறிவித்து அவர் எந்த வகையில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தற்போது அவர்கள் விளக்கி வருகின்றனர். ஷேக் ஹசீனா உட்பட மற்றும் 5 பேர் அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு ஆனது பதியப்பட்டது. அதில் தற்போது வரை 3 பிரிவுகளில் பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மாணவர்களின் போராட்டத்தை தூண்டிவிடுதல் என்ற பிரிவில் தற்போது அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஷேக் ஹசீனா ஒரு தொலைபேசி உரையாடல் மூலம் மாணவர்கள் மீது ஹெலிகாப்டரில் இருந்தபடி துப்பாக்கிச் சூடு நடத்த சொன்னதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது நீதிமன்றம் தீர்ப்பாயமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை தூக்கிலிட வேண்டும் அல்லது அவர்கள் மீது அவர்களை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்றும் கூறியதாக தற்போது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இன்னும் அதாவது அவர் மீது சுமார் 400 பக்கத்திற்கு மேலாக அந்த தீர்ப்பு, இன்று வாசிக்கப்பட்ட தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் என்னென்ன, அதாவது எதனால் இந்த 5 பேரும் குற்றவாளிகள் என்பதை இந்த தீர்ப்பாயம் முடிவு செய்தது என்பதை தீர்ப்பாயம் ஒரு பக்கமாக தற்போது படித்து வருகிறது. மிக முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஷேக் ஹசீனா அதாவது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மீது கண்டதும் சுடுவதற்கான உத்தரவை அவர்தான் வழங்கினார் என்பதையும் தீர்ப்பாயம் உறுதி செய்திருக்கிறது. மிக முக்கியமாக ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அவர் தாக்குதலில் அதாவது மாணவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட அவர் கூறினார் என்று தற்போது தீர்ப்பாயமானது உறுதி செய்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அனைவருமே தற்போது தலைமறைவாக இருக்கின்றனர். இவர்கள், அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய யாரும் மேல்முறையீடு செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் நாட்டுக்கு வெளியே இருக்கின்றனர். மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நாட்டிலேயே இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தற்போது தலைமறைவாக இருப்பதால் அவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியாது. இனி அடுத்த கட்டமாக என்ன நடக்குது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.